Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஏ எழுத்தோட லாங் சவுண்டு, அதாவது நெடில் உச்சரிப்பு ஏ ஏ அப்படிங்கிற சவுண்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ஏ அப்படிங்கிற சவுண்டு 8 வழிகள்ல வருது. ஸோ அது என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்பெல்லிங்ல வருது, எந்தெந்த இடங்கள்ல வருது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ முக்கியமா இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரீடிங்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏ அப்படிங்கிற சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஏ மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏங்கிறதுக்கும் ஏ சவுண்ட் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சில வவல் சேர்ந்து வர இடங்கள்ல ஏங்கிற சவுண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் ஏ ஒய், அதே மாதிரி இஏ. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லயும் நமக்கு இந்த ஏயோட லாங் சவுண்டான ஏ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா கத்துக்க போறோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ரீடிங் ரொம்ப சிம்பிளா கத்துக்கணும், இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய வீடியோஸை நான் தொடர்ச்சியா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா கத்துக்க முடியுமோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சேனல்ல வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது சவுண்ட்ஸ் பத்தி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிருங்க. ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க நான் கொடுத்துருக்க சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தமிழ்ல மென்ஷன் பண்ணல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய மென்ஷன் பண்ணி தான் படிக்கிறோம். ஓரளவுக்கு உங்களோட மைண்ட்லயே செட் பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம எழுதி படிக்கலாம். கொஞ்ச நாள் போக போக அதோட சவுண்ட் என்ன அப்படின்றத மைண்ட்ல செட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா இடங்கள்லயுமே அது படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 8 வழிகள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல ஏயோட ஃபர்ஸ்ட் ஏ லெட்டரோட லாங் சவுண்டு ஏ அப்படிங்கிற சவுண்டு தான். எந்தெந்த வார்த்தைகள்ல வருதுன்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல பாருங்க பிஏ, அதே மாதிரி பிஒய். ஸோ பிஒய் அப்படிங்கிறதுக்கு பிஇ, இப்பு கூட்டல் இ அப்படின்ற சவுண்ட் வருது. அப்போ இதை எப்படி படிப்போம்னா பி. ஓகே, இதை எப்படி படிக்கிறோம்? இப்பு கூட்டல் இ பி. ஸோ இங்க இப்பு கூட்டல் வருது பாத்தீங்களா, இப்பு கூட்டல் இங்க இருக்க ஏயோட சவுண்ட் என்ன அப்படின்னா ஏங்கிற சவுண்டு. அப்போ இப்பு ஏ பே பி, பேபி பே பி. இப்ப தமிழ்ல ஏங்கிற சவுண்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுப்போம்? ஏ ஏ அப்படின்னு படிப்போம் இல்லையா. இங்கிலீஷ்ல அந்த மாதிரி நம்ம இழுக்க கூடாது. ஏ ஏ அந்த மாதிரி தான் சவுண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் ஏ ஜே ஜே ஜென்ட் ஏஜென்ட். ஸோ இங்கேயும் இந்த ஏக்கு என்ன சவுண்ட் வருது? ஏங்கிற லாங் சவுண்டு தான் வருது. அடுத்தது பாருங்க பு ஓ, போ டே டோ, பொட்டேட்டோ. இட்டு ஏ டே, போ டே டோ, பொட்டேட்டோ. ஸோ இங்கேயும் இந்த ஏக்கு என்ன சவுண்ட் வருது அப்படின்னா லாங் ஏ அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. ஸோ இது முதல். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, ஏயும் ஒய்யும் சேர்ந்தும் என்ன சவுண்ட் வருது? ஏ அப்படிங்கிற லாங் சவுண்டு தான் வருது. எக்ஸாம்பிள் டு ஏ டே டே. அதே மாதிரி இது இப்பு ல ஏ லே பிளே. என்னது? பிளே. இது இட்டு இரு ஏ ரே, அப்போ ட்ரே ட்ரே. டியோ ஆறு சவுண்ட் வந்துச்சுன்னா ட்ர் அப்படின்னு படிக்கணும். ட்ர் அந்த சவுண்டு. ரே ட்ரே, எப்படி ட்ரே அப்படின்னு படிக்கணும். ஸோ இது செகண்ட் வே. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்டு பாருங்க, இ ஏ சேர்ந்து வந்தா நம்ம என்ன சவுண்ட் பார்த்துருக்கோம்? ஈங்கிற சவுண்டு தானே நம்ம முன்னாடி கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈங்கிற சவுண்டும் ஈங்கிற சவுண்டும் ஒரு சில இடங்கள்ல வரும். இ சவுண்டு தான் மேக்சிமம் அதிகமா வரும். ஆனா இந்த இஏ காம்பினேஷனுக்கும் ஏங்கிற லாங் சவுண்ட் இருக்கு. வார்த்தைகள் பாருங்க, ஏட் கிரேட். இந்த வேர்ட் எப்படி படிப்போம்? கிரேட். ஸோ இங்க இந்த ஏக்கு என்ன சவுண்ட் வருது? ஏங்கிற லாங் சவுண்டு வருது. கிரேட் கிரேட். அதே போல அடுத்தது பாருங்க, இது சிட் ஏக் ஸ்டேக். ஸோ இந்த வேர்டு எப்படி படிப்போம்னா ஸ்டீக்கு கிடையாது, ஸ்டேக். அப்போ இங்க ஏக்கு என்ன சவுண்ட் வருது? ஏ சவுண்ட், லாங் ஏயோட ஏ சவுண்ட். அப்போ ஸ்டேக். அதே மாதிரி பிர் 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 ஏக் பிரேக். வண்டியில சொல்லுவோம் இல்லையா, பிரேக் பிரேக்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இங்க இந்த ஏக்கு என்ன சவுண்ட் வருது?
ஏ அப்படிங்கிற லாங் சவுண்டு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த ஏஇஐஓயுக்கு அதோட லாங் சவுண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். காரணம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஈஸியான டிப்ஸ் என்னது? இதெல்லாம் என்ன பேர் சொல்லி இந்த லெட்டர்ஸ் சொல்றீங்களோ அந்த சவுண்டு தான் லாங் சவுண்டு. யூக்கு மட்டும் யூ இருக்கு, அதே மாதிரி ஊங்கிற ஒரு சவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நாலாவதா இருக்க சவுண்ட் பாருங்க. நாலாவதா இருக்கவே வந்து ஏ டேஷ் இ. ஸோ இந்த ஏ டேஷ் இ ரூல் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ரீகால் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ஸ் வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு ஒரு வார்த்தையில வந்துச்சுன்னா அதோட சவுண்டு ஏங்கிற லாங் சவுண்டு தான். எக்ஸாம்பிள் கேக்கு, கேக், டேப், டேப், கு ஏவ், கேவ், ம ஏ மேக், மேக். அதாவது இந்த ஏ சவுண்டு இந்த எம்முக்கு அடுத்து வரும், அடுத்து லாஸ்டா இந்த கேயோட சவுண்ட் வரும். ஓகே, ஸோ கேக், டேப், கேவ், மேக். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 8 வேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு ஏ சவுண்டு, ஏவைக்கு ஏங்கிற சவுண்டு, ஏ காம்பினேஷன் ஏ சவுண்டு, ஏ டேஷ் இ ஏ சவுண்டு. ஓகே, ஸோ இந்த 4 சவுண்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, அடுத்த 4 வழிகள். இங்க மெயினா வந்து இந்த ஸ்பெல்லிங்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன எழுத்துக்களோட காம்பினேஷன் வருது அப்படின்னு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ சவுண்ட் தான், ரெயின், ரெயின். ஸோ இங்க என்ற சவுண்ட் வர மாதிரி இருக்கும், ஆனா வந்து ஏ சவுண்ட்ல தான் வரும், ரெயின். ஓகே, ரெயின். அதே மாதிரி பெயிண்ட், பெயிண்ட். ஓகே, ஸோ நம்ம தமிழ்ல எழுதும்போது பெயிண்ட் அப்படின்னு எழுதணும். அப்போ இங்க அந்த இப்போ ஏ தானே வருது, அப்போ ஏங்கிற சவுண்ட் எங்க வருது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல அதுதான் ஒரு ட்ரிக்கு. என்னன்னா அந்த சவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க நெட்ல போட்டு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அது என்ன சவுண்ட்ல வருதுன்னு. ஸோ அங்க ஏன்னு தான் இருக்கும், ஆனா அதை நம்ம உச்சரிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பெயிண்ட், பெயின், பெயின். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஈவை. ஸோ ஈவை காம்பினேஷன்ல நமக்கு வந்து ஈங்கிற சவுண்டும் இருக்கு. ஓகே, ஆனா இங்க வந்து ஏங்கிற சவுண்ட்ல வருது. எப்படின்னா இது ஏ, தே, ஹே, ஹு ஏ, ஹே, கு ரே, கிரே, பு ரே, பிரே, பிரே. ஓகே, கிரே, பிரே, ஹே, தே. ஸோ இங்க எல்லாமே இந்த ஈவைக்கு என்ன சவுண்ட் வருது? ஏ அப்படிங்கிற சவுண்ட் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இஐ. ஸோ இதை வந்து நம்ம வெயின் அப்படின்னு தானே படிப்போம். நரம்புக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதோட சவுண்ட் வந்து வேன், அதாவது வேன் அப்படின்ற சவுண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா வெயின் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், பட் இருந்தாலும் இந்த இஐயோட இங்க ஆக்சுவல் சவுண்ட் வந்து ஏங்கிற சவுண்ட் தான். அதே மாதிரி தேர், து ஏர், தேர். ஓகேவா? தேர், தெய்ர்னு அப்படின்ற வராது, உங்களுக்கு ஏ சவுண்ட் தான் வரும், தேர். ஓகே, லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனியாவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், இஐஜிஹெச். ஸோ இதோட சவுண்ட் வந்து ஏ அப்படிங்கிற சவுண்டு தான். ஓகேங்களா? வே, ஃப்ரேட். ஸோ இந்த மாதிரி அதை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி இஐஜிஹெச் வந்துச்சுன்னா அது என்ன சவுண்ட்ல நம்ம படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். இதுவும் ஏ அப்படிங்கிற சவுண்டு தான். இப்போ இஐஜிஹெச்டி வருது இல்லையா, 8. ஸோ இதை நம்ம படிக்கும்போது எயிட் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா இங்க ஏ சவுண்டு தான் வருது, எயிட், எயிட், எயிட். அந்த ஈன்றது உள்ளார இருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பார்க்கும்போது இஐஜிஹெச்சுக்கு என்ன சவுண்டு வருது? ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ இந்த ஏயோட லாங் ஏ சவுண்டு 8 வழிகள்ல இந்தந்த மாதிரி காம்பினேஷன்ல எல்லாம் உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால சில வார்த்தைகள் படிக்கும்போது எடுத்துட்டாலே ஸோ இந்த சவுண்டு தான் இருக்குமா அப்படின்றது இல்லை. ஓகே, இந்த சவுண்ட்ஸும் உங்களுக்கு ஏங்கிற சவுண்டு ஏக்கு மட்டும் கிடையாது, மற்ற எழுத்துக்கள் வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய காம்பினேஷனுக்கும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் ரீடிங் பண்ணும்போதும் இந்த சவுண்ட்ஸ் இருக்குன்றத நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்போ ஏக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் இப்படி சவுண்ட் வருது அப்படின்றத உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கான லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.